நம்ம ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்காக வீட்டில் ஒரு பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது திடீர்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. என்னடா இது நம்மளோட பக்கெட் லிஸ்ட்லேயே கிடையாது. இன்றைக்கி தான் உனக்கு ஸ்கூல் லீவ் விட்ருக்குறாங்க. திடீர்னு வந்து ஒரு கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ நம்ம டூருக்கு போகலான்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நம்மளால் எப்படி கிளம்பி போக முடியும்? இப்போ அது முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கொடைக்கானலில் வந்து இந்த பாஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போக முடியுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இப்போது அங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2018 ஒரு ஃபேமிலி பெங்களூர்லேருந்து கிளம்பி ஊட்டிக்கு வராங்கங்க. அது எதனாலனா அவங்க ட்ரிப்பு பிளானே கிடையாது. சடனாக அவங்க வீட்டில் நடந்த ஒரு டிஸ்கஷனில் குழந்தைங்களாம் ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து இங்கே எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் எந்த ஒரு பிளானிங்கே இல்லாமல் வந்து ஒரு ரெசார்ட்டில் மாட்டிக்கிறாங்க. அந்த ரெசார்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஊட்டி ஹாண்டட் ரெசார்ட்டுன்னு போட்டாலே கூகுளில் போய் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் போய் பார்த்தாலும் சரி, முதல்ல வர ஒரு ரெசார்ட்டு தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெசார்ட்டில் நடந்த ஒரு உண்மை கதையை ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்டா போனோம், அப்பா அம்மா பேச்சை கேட்டிருக்கலாமோ, இல்லை நம்ம இந்த பிளானையே போட்டிருக்க கூடாதோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே க்ரீப்பியாக இருக்குங்க. அந்த ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். நிறைய பேர் விசாரிச்சுருந்தீங்க, அண்ணா உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா, நல்லா இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்த எல்லாருக்குமே, அதாவது கேர் பண்ணுற எல்லா கோஸ்டீஸ்க்குமே, எல்லா தங்கச்சிங்களுக்கும், அக்காக்களுக்கும், அண்ணன்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போவுமே எனக்கு கோல்டு லைட்டாக இருக்குதுங்க. இது எல்லாருக்குமே கோல்டு சீசன் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கங்க. தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்க, வெயிலில் ரொம்ப நேரம் வெளியே சுற்றாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சாப்பிடணுமோ என்னென்ன குடிக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்புனது பெங்களூரை சேர்ந்த சொப்னாங்கிற ஒரு பொண்ணுங்க. அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர். அவங்களோட பூர்வீகம் தமிழ்நாடு தாங்க. அப்பா பெங்களூருங்கிறனால அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ சொப்னாவோட வீட்டில் அப்பா, அம்மா, சொப்னாவுக்கு ஒரு தங்கச்சி, இவங்க 4 பேர் தான் அங்க ஃபேமிலிங்க. அவங்களோட ஃபேமிலி நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பெரிய குடும்பங்க. பொதுவாகவே நம்ம ஒரு பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கமே வராதுங்க. அதுலேயும் மெயினாக அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்களும் தூங்க மாட்டாங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஸ்வப்னா. இப்பேற்பட்ட பொண்ணு அவங்களோட எக்ஸாம்லாம் முடியுதுங்க. அப்போ சம்மர் ஹாலிடே. இந்த சம்மர் ஹாலிடேக்கு அவங்க அப்பாவால் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலைங்க. பிஸ்னஸில் அவங்க அப்பா வந்து பெங்களூரில் பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க எங்கேயாச்சும் வெளியே போகலாம், இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதனா ஒரு பகுதிக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட பிறந்த ஊர், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இருந்தாலும் கணவர் வந்து ஒத்துக்க மாட்டாருங்கிற ஒரு பயமும் இருக்குதுங்க. இந்த டைமில் பெங்களூரில் அவங்களோட ஃபைனல் எக்ஸாமை முடிக்கிறாங்க இல்லையா சொப்னா, அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொடைக்கானலுக்கு போறோம், நாங்க ஊட்டிக்கு போறோம், தமிழ்நாட்டில் வந்து ஊட்டியில சூப்பரா இருக்குமா, அங்க போயிட்டு நான் போட்டோ எடுக்க போறேன், எடுத்துட்டு வந்து காட்டுறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆக்கி இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன தோணும், நம்மளும் போகலாமே, நம்ம தான் ஹாலிடேஸில் தானே இருக்கிறோம், சம்மர் ஹாலிடேஸில் அம்மா வேற சொல்லியிருக்கிறாங்களே தமிழ்நாட்டுக்கு எங்கே போகலாம், கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ இல்லை ஏலகிரி, ஏற்காடு, இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்குமே ஒரு பிளான் இருக்குது. இதை முந்தின நாள் நைட்டு தான் அம்மாவும் பொண்ணு பேசிட்டு படுத்துருக்குறாங்க. எங்கேயும் போகணும், ஆனால் அப்பா கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாருன்னு தெரிலடி, பார்ப்போம், நாளைக்கு பேசி பார்ப்போம்னு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இந்த பொண்ணை நோண்டி விட்டுருக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டுக்கு வந்துட்டு கோபமாக வந்து பேக்கை தூக்கி போடுறாங்க. ஏம்மா என்னாச்சு? அவங்க வந்து இந்த சொப்னாங்கிற பொண்ணு மேலே உயிரே வச்சிருக்கிறாரு அவங்க அப்பா, மூத்த பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெண் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். முதல்ல பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவருக்கு அப்படியே ஏறுமுகம் தானாங்க எல்லாமே. அடுத்தடுத்து அவரோட தொழிலில் மேலே போயிருக்கிறார்ப்பா. நம்ம இந்த சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறோம்ப்பா, ஊட்டிக்கு போகிறோம்ப்பா, அங்கே ஒரு ரெசார்ட்டை வேமா புக் பண்ணணும்ப்பா. ஏப்பா அப்படிலாம் எடுத்தங்கௌத்தம்லாம் பண்ண முடியாதுப்பா, என்ன பாப்பா பேசிகிட்டு இருக்க,
அங்கே போகணுன்னா ஒரு பிளான் வேணும். அதுவும் சம்மர் ஹாலிடேஸ்னால் நமக்கு வந்து ரெசார்ட் கிடைக்காது, முன்னாடியே நம்ம புக் பண்ணணும் பாப்பா. இப்போ வந்துட்டு சொல்கிற எப்படியோ அந்த பொண்ணு கம்பல் பண்ணி அவங்க அப்பா ஒரு வழியாக்கி அன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே செல்ல பிள்ளையாங்க இவங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க பொண்ணு கேட்குறாங்க, நம்மளால் பண்ணாமே இருக்க முடியாது, இதுதான் டைம்னு சொல்லிட்டு சொப்னாவோட அம்மாவும் கூட சேர்ந்துக்கிறாங்க, தங்கச்சியும் கூட சேர்ந்துக்கிறாங்க. 3 பொண்ணுங்களும் சேர்ந்து அவங்க அப்பாவை வளைச்சி ஒரு வழியாக ஒத்துக்கவும் வச்சுக்கிறாங்க. ஃப்ரைடே நைட் ஒரு 8:30 மணி இருக்குமாங்க. அப்போ பெங்களூர்லேருந்து கிளம்புறாங்க, அவங்களோட காரில் கிளம்புறாங்க. பெங்களூர்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களோட அம்மாவோட பூர்வீக ஊராங்க, அங்கே போயிடுறாங்க. அங்கேயே இவங்க வந்த வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு அங்கே லோக்கல் டாக்ஸி ஒருத்தவங்கள பிடிச்சி அவங்களோட வண்டியில தான் இவங்க ஊட்டிக்கே போகிறாங்கங்க. சொப்னா, அவங்களோட அம்மா, தங்கச்சி, அப்பா 4 பேர் டிரைவர். இந்த 5 பேர் மேட்டுப்பாளையத்தில் கார் ஏற ஆரம்பிக்குது. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஏற ஆரம்பிக்குமாங்க. மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே டயர் பஞ்சர் ஆயிடுது. நடு ரோட்டில் வண்டி நிற்கிது. இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் கடைகள்லாம் இருக்குமா, காட்டு பகுதி மாதிரி இருக்குமாங்க, தென்னை மரமாக இருக்குமா சுற்றிலும். அந்த ஒரு இடத்துல இவங்க மாட்டிக்கிறாங்க. 2 கிலோமீட்டருக்கு ஆட்கள் கிடையாது. ஓகே, விடிய காலையில் தான் இவங்க வந்திருக்கிறாங்க, ஒரு 6-6:30 தான் இருக்கும். ஸோ டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, எதனா வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நான் போயிட்டு அதில் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக அந்த பக்கம் எந்த வெஹிக்கிளுமே வரலையாங்க. வந்த வெஹிக்கிள் எல்லாமே காரு, பஸ்ஸு, இந்த மேலே மலையிலேருந்து இறங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேங்கு தான் போகிறாங்களே ஒழிய அவங்களும் நிப்பாட்ட மாட்டுறாங்க. பைக்கு யாருமே வரலையா. பைக்கு, எக்ஸல் அந்த மாதிரி எதனா ஒரு வெஹிக்கிள் வரும் பார்த்து நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, ஆனால் வரவே இல்லையாங்க. சொப்னாவோட பாட்டி ரொம்பவே மூட நம்பிக்கை உள்ளவங்களாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே தடங்கள் வருது, இந்த பூனை குறுக்கால போச்சுன்னா போகக்கூடாது, உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போகணும், எங்கேயும் போகும்போது கால் இடிச்சிருச்சு அப்படின்னா உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராங்க. அவங்களுக்கு சொப்னாவோட அம்மா ஃபோன் போட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா மலையில் ஏறிட்டிங்களாங்கும் போது, இல்லைம்மா அந்த மாதிரி போகிறோம்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இன்னொரு ஒரு 2.5 கிலோமீட்டர் போகணும் போல இருக்குது மலையில் ஏறுற இடத்துக்கு, நடுவில் எந்த கடையும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அப்போ வேணாம்மா, மலையில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு தடங்கள் வருதுன்னா நீங்கள் மலையில ஏறாதீங்க, நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துருங்க. அங்கேருந்து ரிட்டன் இவங்களோட வீட்டுக்கு 38 கிலோமீட்டரும் 40 கிலோமீட்டர் சம்திங் வருவாங்க. நீங்கள் ரிட்டன் வந்துருங்க, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் எல்லாருமே போகலாம், நம்ம குலசாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்கிற மாதிரி சொல்ல, இப்போ சொப்னாக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுதுங்க. மா யாரை கேட்டு பண்ணி பாட்டிக்கு ஃபோன் பண்ணுற, அவங்க எடுத்ததுக்கெல்லாம் இந்த மாதிரி எதனா ஒன்று பேசிகிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது, இன்னைக்கு நம்ம மலை மேலே ஏறுறோம், நம்ம ஊட்டிக்கு போகிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதே மாதிரியே டிரைவரும் ஒரு வண்டி வருது, அதில் ஏறி போகிறாரு, போயிட்டு ஒரு மெக்கானிக்கை கூட்டு வராரு. மெக்கானிக் வந்ததுக்கு அப்புறமா தான் சொப்னாவோட அப்பாவுக்கே தெரியுதுங்க, ஆமாம் பின்னாடி ஒரு ஸ்டெப்னி ஒன்று இருக்குமே, அது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா ஸ்டெப்னியை மாற்றிட்டு இவங்களே போயிட்டு பஞ்சர் ஓட்டிட்டு வந்திருக்கலாம். இந்த டவுட் அவங்க அப்பாவுக்கு வரல, ஏதோ ஒரு மைண்டில் விட்டுறாரு. இப்போ தான் அவருக்கு தெரியுது ஆல்ரெடி ஸ்டெப்னியே ஒரு மாதிரி ரொம்ப வீக்காகி போய் பஞ்சரில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட கேப்ல இவங்க மலை மேலே ஏறி ஊட்டிக்கு போகிறாங்க. இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறமா டிரைவர் கிட்ட கேட்குறாரு, ஐயா இப்போ நம்ம மேலே ஏறலாமா எப்படி, இல்லை சரியா படலைன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொப்னாவோட அவங்க அப்பா வாயிலேருந்தே வருதுங்க. இப்போது அவங்க அம்மாவுக்கு என்ன தோணுதுன்னா, சொப்னாவோட அம்மாவுக்கு அவங்களோட அம்மா வாயிலிருந்தும் நீங்கள் மலை மேலே ஏறாதீங்க, ஏதோ அபசகுணமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ ஹஸ்பண்டோட வாயிலிருந்தும் இன்னைக்கு வேணான்னா விட்டுருங்க, ஏதோ அபசகுணமாக இருக்குது, நாளைக்கு கூட பார்த்துக்கலாங்கிறது வருது. இப்போ சொப்னாவோட அம்மாவும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, எனக்கும் சரியாக படலை, எல்லாரோட வாயிலையும் இந்த மாதிரி தடங்களான வார்த்தைகள் வருது, தடங்களாகவே நடக்குது, எனக்கு ஏதோ சரியாக படலடி, உன்னோட ஆசைக்காக நம்மளோட உயிரெல்லாம் வந்து இது பணைய வைக்க முடியாது, ஏதோ பெரியவங்களாம் சொல்கிறாங்க வேணான்னு சொல்ல சொப்னா இறங்கி அழுதுகிட்டே நடு ரோட்டில் ஓடி இருக்கிறாங்க. அவங்க அப்பா பின்னாடியே போய் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வந்து ஏதோ செல்ல பிள்ளைங்கிறனால இடம் கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ரொம்பவும் பண்ணக்கூடாது இல்லையா, இருந்தாலும் ரொம்பவே பண்ணியிருக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் வண்டியை ரெடி பண்ணிட்டு மலை மேலையும் ஏற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மலை மேலே ஏற ஆரம்பிக்கும் போதுலேருந்து இவங்க ஊட்டிக்கு இவங்க போக வேண்டிய ரெசார்ட் வரைக்குமே ஏகப்பட்ட தடங்களாங்க. தடங்கள்னு சொல்ல முடியாது, அமானுஷ்யங்களாம். என்னன்னா யாரோ ஒருத்தவங்க நடுவில் நிற்கிற மாதிரி இருக்குமா. இது இவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, டிரைவரோட கண்ணுக்கு யாரோ ஒருத்தவங்க குறுக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு சடனா பிரேக் அடிப்பாராங்க. அந்த மேலே ஏறுற அந்த கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பென்ஸ்லாம் வளையும் போது சடனா பிரேக் அடிப்பாராம். பயமா இருக்குமா இவங்களுக்கு. அதை நிறைய பேர் மலையில டிராவல் பண்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை கேட்கும் போதே அதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். சடனா பிரேக் அடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப தூக்கி போடும் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாராம். கேட்டா யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, ஏதோ ஒரு பைக் வளைஞ்சிச்சு, யாரோ ஒருத்தவங்க நின்ன மாதிரி இருந்துச்சு, இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை சொல்லியிருப்பாராங்க, 4 ஹேர்பின் பெண்ட்ல. இப்போ இவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஐயா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லுங்க, நான் வேணா ஓட்டுறேன். ஏன்னா அவர் ஒரு மிடில் ஏஜ் மேன் தான், ஒரு 45 50 ஏஜ் இருக்குமாங்க டிரைவருக்கு. ஒரு மாதிரி பயந்து போய்
தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா கேட்டதுக்கப்புறமோ இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கந்தசஷ்டி கவசத்தை போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. எப்படியோ ஒரு வழியாக தடுமாறி மேலேயே வந்துடுறாங்க. இந்த லவ் டேல்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி ஒரு ரெசார்ட்டுங்க. இவங்க அங்கே தான் போகணும் அப்படின்ட்டுலாம் வரல, எதனா ஒன்று காலியாக இருக்குன்னா அங்கே போயிடலான்ட்டு தான் வந்திருக்கிறாங்க. ரெசார்ட்டு கிடைக்காது, ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் டைம் பீக்கில் இருக்கும். நமக்கு ரெசார்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம், கிடைக்கிற இடத்துல தங்கினா போதுங்கிற மாதிரிலாம் இருக்கும். இவங்க போனதே மத்தியானம் 3 மணிக்காங்க. அங்கே ஊட்டிக்கு போனவங்க யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைமிங் என்னன்னு. 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஏறிடலாம். ஆனால் இவங்க இந்த நடுவில் ஏற்பட்ட அந்த ஸ்ட்ரகிள், அப்புறம் ஏகப்பட்ட தடங்கல்கள், அமானுஷ்யங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி, ஒவ்வொரு கடையிலையாக நிப்பாட்டி இந்த போன்ச்சுன்னு சொல்லுவாங்க, சோடா, எலுமிச்சம்பழம், உப்புலாம் போட்டு குடிப்பாங்களே, அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு மாற்றி மாற்றி வாமிட் பண்ணிக்கிட்டு ரொம்ப படாத பாடுபட்டு தான் மேலே ஊட்டிக்கே போயிருக்கிறாங்க. லவ் டேல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ஸ்வப்னாவுக்கு பிடிச்சிருதுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இங்கே தான் நம்ம தங்க போகிறோமாங்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மா இது கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்குது. அட்மாஸ்பியராக பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாயும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டோட தான் உள்ளே போயிருக்கிறாங்க. இது ஒரு பழங்காலத்து மன்னரோட, ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷால் கட்டப்பட்ட ஒரு ரெசார்ட்டாங்க. இது ஒரு மாளிகை மாதிரி. இங்கே நிறைய சினிமா ஷூட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ரெசார்ட்டை பற்றி நம்ம ஒரு ஸ்டோரியில் பார்த்துருக்குறோம். நான் அப்போவும் அதோட நேம் சொல்லலை, ஆனால் கீழே நிறைய பேர் கரெக்டாக அதோட நேமை மென்ஷன் பண்ணாங்க. அதே ரெசார்ட்டுக்குள்ளே தான் ஸ்வப்னாவும் அவங்களோட அப்பா, அம்மா, தங்கச்சி இவங்க 4 பேரும் என்ட்ரி ஆகுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ரூமும் புக் பண்ணிடுறாங்க. டிரைவர் வண்டியை வெளியே போட்டு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. ஒரு மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிறாரு. இவங்க ஆல்ரெடி மேலே வந்து இந்த ரெசார்ட்குள்ளே அவங்க ரூம் பிடிச்சி உள்ளே போய் செட்டில் ஆகுறதுக்கே 4:30 மணி ஆயிருக்குதுங்க. 4:30 இருக்குமோ. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டக்குன்னு 1 மணி நேரத்தில் குளிச்சுட்டு ஒரு 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நியர்பையில் இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு 8:30 மணிக்குள்ளே இங்கே வந்துடலாம் ரெசார்ட்டுக்கு. நாளைக்கு காலையில் வெள்ளனை எந்திரிச்சு ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஏன்னா எந்த விதமான ஒரு பிளானும் இல்லாமல் போயிருக்கிறாங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு இவங்க நினச்ச மாதிரியே ஈவினிங்காக வெளியே போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு இடத்துக்கு தான் போக முடிஞ்சுதான், அவங்களுக்கு டைமிங் பத்தலை. ஸோ அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு ரெசார்ட்டுக்கு ரிட்டன் வந்துடுறாங்க. ரிட்டன் வரும்போது மணி 8:45. 8:45க்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராங்க. வெளியே இருந்தே சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராங்க. கிரில் சிக்கன் அந்த மாதிரியான அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நான்வெஜ் தான், வெஜிடேரியனே கிடையாது, எல்லாமே நான்வெஜ் தான். வாங்கிட்டு அவங்களோட ரூம்குள்ளே என்ட்ரி ஆக போகும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஊட்டி எவ்வளோ கூலிங்கான ஒரு ஊருங்கிறது நமக்கு சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. அந்த கூலிங்கான ஊரில் நார்மலாக ஒரு ஏசி ரூம்குள்ளே நம்ம ஒரு சிக்கன் 65 இல்லை ஒரு கிரில் சிக்கனை எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்மெல்லு குபீர்னு அடிக்கும், செம்மையாக அடிக்கும் ஸ்மெல்லு. அந்த மாதிரி தான் அவங்க தங்கியிருந்த ரெசார்ட்லையும் உள்ளுக்குள்ளே ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு தான் வந்திருக்கிறாங்க அவங்களோட ரூமில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரூமை ஓப்பன் பண்ண உடனேயுமே இவங்க உள்ளே போகிறாங்க. கையில் வச்சிருக்கிற கிரில் சிக்கனோட ஸ்மெல்லை விட அந்த ஸ்மெல் தான் அதிகமாக அடிக்கணும், ஆனால் அதை விட அதிகமாக பிளட்டு ஸ்மெல் அடிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி ரத்த வாடை அடிச்சிருக்குது. என்னடா அது, இது இவங்களுக்கு பழக்கப்பட்ட ஸ்மெல்லும் கிடையாது. இதுவே ஸ்வப்னா அவங்களோட அப்பா வந்து ஒரு டாக்டராவோ இல்லை வேறு எதனா ஒரு தொழிலில் இருந்திருந்தார், இந்த ரத்த சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்திருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களால கணிக்க முடியலை. ஏதோ எலிசத்த ஸ்மெல் மாதிரி இருக்குதே, என்னடா அது, நம்ம ரெடியாகி வெளியே போகும்போது இந்த ஸ்மெல் இல்லையே, இப்போ ஏன் இங்கே ஒரு ஸ்மெல் அடிக்குது. ரிசப்ஷனில் போய் ஆளை கூட்டு வர்றதுக்கு அவங்க அப்பா போனால் ரிசப்ஷனில் யாருமே இல்லையாங்க. டைம் இப்போது 9 மணி. 9 மணிக்கு ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதாங்க அந்த இடமே. இவங்க ஆல்ரெடி நைட்டு வந்து கேம்ப் ஃபயர்னு கேட்டிருக்கிறாங்க. கேம்ப் ஃபயர் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க. இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக நாங்கள் 2வது நாள் தான் கொடுப்போம், நீங்கள் இன்றைக்கி தானே வந்திருக்கீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது நான் அமௌண்ட்டு கொடுக்குறேங்க, ஒரு 500லேருந்து 1000 ருபீஸ் கொடுக்குறேன், எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க, தனியாக அவங்களை கவனிக்கிறேன்னு சொன்னோன்னே இன்றைக்கே போட்டு கொடுக்குறேன்னு சொன்ன மனுஷனை காணும். ரிசப்ஷன்லையும் ரிசப்ஷனிஸ்ட் இல்லை. வெளியே வந்து பார்த்தா டிரைவர் அவரோட வண்டியில் படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு 9 மணிக்கெலாம். ஏன்னா செம்ம டயர்டில் இருக்கிறார். அவர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. விடிய காலையில் வெள்ளனே எந்திரிச்சு இவங்க வெளியே கூட்டு போயின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. இப்போ ஸ்வப்னாவோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ரூமில் வேற ஸ்மெல் அடிக்குது, எப்படி சாப்பிட்றது. சரின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் பக்கத்தில் கீழே வந்து இருக்கும் இல்லையா, டேபிள் எல்லாம் உருட்டுறாரு. கீழே பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு லெமன் ஸ்ப்ரே ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க.
ஒரு 10-10:30க்கெலாம் படுத்து தூங்குறாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்குமாங்க. 12லேருந்து 12:30 மணி இருக்குமா, சரியாக தெரில அவங்களுக்கு. ஆனால் மிட் நைட்டுங்கிறாங்க. இந்த டைமில் சொப்னாக்கு ஒரு மாதிரி தூக்கம் கலையுதுங்க. எதனாலனா அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப பைத்திய மாதிரி சிரிக்கிறாங்க. கெக்கப்புக்கன்னு சொல்லிட்டு எதனா ஒரு சீரியஸான ஒரு காமெடியை பார்த்து நல்லா சிரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறாங்களாம். இவங்க அம்மா இப்படி சிரித்து இந்த பொண்ணு பார்த்ததே கிடையாதான். எந்திரிச்சு உட்காந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பாவை பார்த்தா அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாராம். என்னடா அது, அம்மா இதுக்கு இப்போ எந்திரிச்சு உட்காந்து அந்த சேரில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். பக்கத்தில் பார்த்தா அவங்க தங்கச்சி நல்லா படுத்துங்கிறாங்க. அம்மா லாஸ்ட்லேயும் தங்கச்சி இவங்களும் நடுவில், அப்பா இந்த லாஸ்ட்டில் இப்படி தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த கிங் சைஸ் பெட்டில். ஏன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட பால்கனியில் இந்த கொலுசு சத்தம் கேட்குதுங்க. இப்போ தான் சொப்னாக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஏன்னா ஒரு மாதிரி மயான அமைதி. அவங்களோட ரூமில் ஃபேன்லாம் கிடையாது, ஊட்டியில் ஏசியும் கிடையாது. நைட் நேரம் ஒரு மாதிரி அப்படியே காது அடைக்கிற மாதிரி பனியில் அமைதியாக தான் இருக்கும். வெளியவும் எந்த ஒரு சத்தமும் கிடையாது. லைட்டாக ஒரு கொசு பறந்தால் கூட ஏன்னு ஒரு மாதிரி அந்த சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதி. இந்த அமைதியான நேரத்தில் ஒரு கொலுசு சத்தம், அதுவும் இவங்களோட பால்கனியில் கேட்டால் சொப்னாக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அவ்வளோ பனியிலையும் சொப்னாக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவை பிடிச்சி உழுக்குறாங்க. அம்மா ஏமா சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு உலுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. இந்த கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட பால்கனி டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனேயும் இவங்கள அறியாமலே கத்திடுறாங்க. அப்பான்னு சொல்லிட்டு கத்துன உடனேயும் சொப்னா கத்துனதில் அவங்க அப்பா எந்திரிச்சிடறாரு, அவங்களோட தங்கச்சி எந்திரிச்சிடறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து பார்த்தா சொப்னா கீழே உட்காந்து ஒரு மாதிரி முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. தரையில் படுத்து தரையில் முட்டி போட்டு கீழே மூஞ்சி வச்சுக்கிட்டு கையை வச்சு மறைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம். அப்பா விட்டுருங்க, அம்மா விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குளிர்காய்ச்சல் அடிச்சிருக்குதுங்க அந்த பொண்ணுக்கு. அந்த டைமில் அவங்க அப்பா எழுப்பி என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க அம்மா இல்லை. அவங்க அம்மா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் பதறி அடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சொப்னாக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அம்மா நீ இங்கே தானே உட்காந்துருந்த, இந்த சேரில் தானே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த, ஒரு மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஏமா சிரிக்கிறேன்னு கேட்கும்போது நீ ரெஸ்பான்ஸே பண்ணல. அடியே நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன்டி, எனக்கு வயிறு சரியில்லை, நைட்டு சாப்பிட்ட சிக்கன் சேரலைங்க, அதனால் நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே உட்காந்துருந்தது யார்? அதே நேரத்தில் பால்கனிக்கு வெளியே அந்த கொலுசு சத்தம். யார் பால்கனியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணது? சொப்னாக்கு ஒன்றுமே புரியலைங்க. போன நாள் நைட்டே சொப்னாக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் ஆகிருக்குதுங்க. நைட்டு முழுக்க அந்த பொண்ணுக்கு தூக்கமே இல்லை. அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி கயிறுலாம் கட்டி விட்டுருக்குறாங்க. அவங்களோட குலதெய்வ கயிறுலாம் அவங்க சொப்னாவோட பாட்டி கொடுத்து விட்டுருக்குறாங்க. அந்த கயிறுலாம் கட்டி விட்டு திருநீர்லாம் பூசி குங்குமம்லாம் பூசி விட்டு படுக்க வச்சுருக்கிறாங்க. அப்படியுமே சொப்னாக்கு இதிலேருந்து வெளியே வர முடியலைங்க. நைட்டு முழுக்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருந்திருக்கிறாங்க. அறத்தூக்கத்திலேயே அவங்கள அறியாமலே ஒரு 3-3:30க்கு தான் தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க எந்திரிச்சு இவங்க அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டு இவங்க பொண்ணை பார்த்துக்கிட்டு, இந்த நிலமையில் நம்ம ஊர் சுற்றணுமா, இல்லை உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நம்ம பேசாமல் கிளம்பி ஊருக்கே போயிடலாமா, உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாமான்னு சொப்னாவோட அப்பா சொல்கிறாரு. சொப்னாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. எப்பயுமே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட அம்மா வீட்டில் அப்பா வீட்டிலலாம் போயிட்டு தங்க மாட்டாங்க. அது வந்து ஒரு இயற்கை நியதினே சொல்லலாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஹஸ்பண்டே வந்து நம்ம உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு போனோன்னா அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொன்று இதை எப்படி நினைக்கிறதுன்னு தெரியாது. அப்போ அந்தளவுக்கு ஒரு பயந்துருக்கிறாரா பொண்ணு மேலே. இப்போ சொப்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே ஆட்டிடியூட் பண்ணலங்க. அவங்க எந்திரிச்சோன்னே அப்பா குட் மார்னிங், அம்மா குட் மார்னிங், இன்றைக்கி எங்கேப்பா போக போகிறோம், நேற்று ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துக்கு போனாங்க, அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு அடுக்குறாங்க அவங்க பாட்டுக்கு, இது எல்லாத்துக்கும் போகலான்னு. இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. நைட்டு முழுக்க பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி போய் இந்த பொண்ணு தூங்குவாளா, இவளுக்கு எதனா ஆகிடுமோங்கிற பயத்தில் அவங்களுமே தூங்காமல் தான் இருந்திருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சோடனே அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி இந்த பொண்ணு ட்ரீட் பண்ணும்போது
அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இவளே அதுலேருந்து வெளியே வந்துட்டா, நம்ம அதை ஞாபகப்படுத்த வேணாம், இதுதான் வாய்ப்பு, நம்ம கூட்டு போயிட்டு வெளியே எல்லாத்தையும் சுற்றி காட்டி இந்த பொண்ணை கொஞ்சம் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ ஃபேமிலியாக ரெசார்ட்லேருந்து கிளம்பி அவங்க சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை ஒரு 4 இடத்த சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த சுற்றி பார்க்குற டைமிங்லேயும் சரி, ரெசார்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற வரைக்குமே சொப்னா நார்மலாக தாங்க இருந்திருக்கிறாங்க. நைட்டு ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே தான் அகைன் நாள் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அதே பேட்டர்னில் எல்லாமே நடந்திருக்குது அந்த ரெசார்ட்டில்.